நீங்கள் சும்மா இருந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் சும்மா இருந்தாலும் என் வாய் சும்மா இருக்காது. இது எல்லாமே சும்மா இருந்தாலும் சோஷியல் மீடியா சும்மா இருக்காது. நான் பேசாமல் இல்லாமல் என்ன பண்ணிட்டேன், கம்யூனிட்டி டேப்பில் வந்துட்டு ஒரு ஒரு Q&A வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். லைக் அடுத்து என்ன கான்டென்ட் வந்து வேணும் உங்களுக்கு அப்படின்ட்டு மோட்டிவேஷ்னல் பேஸ்டாக நான் வந்து கேட்டிருந்தேன். அதில் நிறைய நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கெல்லாம் நான் அடுத்தடுத்து வருவேன். டெஃபினட்டாக அந்த கான்டென்ட்ஸ் எல்லாம் லைனப் ஆகும். பட் இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து நிறையா பேர் டிஎம் பண்ணியிருந்தாங்க. அதான் நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்களே, நந்து சாய் பொட்டிக், லக்ஷ்மி பொட்டிக், பிம்பாம் ஹேர் ஆயில், இது எல்லாத்த பற்றியும் அக்கா இவங்க ஸ்கேம் பண்ணுறாங்க, இவங்க ஏமாத்துறாங்க, இவங்க நிறைய சீட் பண்ணுறாங்க, இவங்கள பற்றி நீங்கள் பேசுங்க, இவங்கள பற்றி நீங்கள் பேசுங்க, இவங்கள பற்றி நீங்கள் பேசுங்க. இப்போது யூடியூப்பில் வந்து முக்கால்வாசி பேர் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, அப்படி தானே? லைக் பண்ணிவிடுவீங்க, கமெண்ட்லாம் பண்ணுவீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. நானும் அது கேட்குறதில்ல. சரி, ஓகே, அது உங்கள் மைண்ட். இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் இப்போ யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கமெண்ட் பண்ணாலும் டிரெக்டாக கமெண்ட் பாக்ஸ்க்கு வந்துடுங்க. பட் இன்ஸ்டாகிராமில் அப்படி வராது. நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணாமல் எனக்கு டிஎம் பண்ணால் அது ஹிடன் ரெக்வஸ்ட்க்கு போயிடுது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணால் டேரெக்டாக என்னோடய இன்பாக்ஸ்க்கு வராது. நான் இப்போ அதுதான் பார்க்குறேன். ஸோ இப்போ இது அகாடமி க்ளோசிங் டைம். இப்போ உட்காந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களோட மெசேஜஸ்லாம் பார்த்தேன். ஒரே விஷயத்தை எல்லோரும் கேட்டிருக்கீங்க. ஓகே, இந்த மாதிரி கான்ட்ரவர்சி எல்லாம் தான் கொண்டு வந்து என் தலையில் வச்சுருவீங்கள்ல, வச்சுட்டு நல்லா ஜாலியாக சாஞ்சிட்டு பாப்கார்ன் சாப்பிட்டே பார்த்துட்ருப்பீங்க. ஓகே ஃபைன், இட் வில் பி அன் வெரி குட் அவேர்னஸ் வீடியோ ஃபார் ஷியோர். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஸ்பைஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்கும். பட் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கான்டென்ட்ஸ்லாம் பிடிக்கும், என்ன பிடிக்கும் அப்படின்னா இனிமேல் நானும் சொல்ல போகிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு வந்து 2 lakh டச் பண்ணும் அப்படிங்கிற ஆசை. சில்வர் ப்ளே பட்டனை ஃபார் டியூ டு சம் டெக்னிக்கல் இஷ்யூ அதை அப்படியே ஸ்வாப் பண்ணி விட்டுருக்கேன். அந்த 2 lakh வந்து நான் டச் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ டூ சப்ஸ்கிரைப். ஓகே, இந்த சாரீ எக்ஸ்போ தான் மெயினாக எல்லாருமே. பிம்பாம் ஹேர் ஆயிலுக்கு நான் வரேன். பட் நந்து சாய் பொட்டிக் அண்ட் லக்ஷ்மி பொட்டிக் இவங்களோட சாரீ எக்ஸ்போ பற்றி தான் எல்லோரும் பேச சொல்லியிருக்கீங்க. இவங்க பிம்பாமும் சரி, பிம்பாம் கோயம்புத்தூர் பேஸ் தான் அவங்க, இஃப் ஐம் நாட் ராங். நந்து சாய் பொட்டிக், லக்ஷ்மி, இவங்க யாரையும் எனக்கு பர்சனலாகவும் தெரியாது. இவங்க யார்கிட்டையும் நான் சாரியோ ப்ராடக்ட்ஸோ ஹேர் ஆயில் எதுவுமே நான் வாங்கினது கிடையாது. இவங்க பேஜஸ் எல்லாம் நான் பார்க்குறேன். அவங்க 2 பேரையுமே நான் ஃபாலோ பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பிம்பாம் அவங்க வீடியோவும் நான் பார்த்துருக்கேன். இன்ஸ்டாலெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். ஓகே, இந்த எக்ஸ்போ அப்படிங்கிற விஷயம் இப்போ வந்து நான் 90s கிட், ஐம் 34 ரைட் நவ். நான் படிக்கிற ஸ்கூலிங் டைமில் நான் பர்க்ஸில் படித்தேன் கோயம்புத்தூர். அப்போல்லாம் எக்ஸ்போன்னு என்ன தெரியுங்களா நடக்கும் புக் எக்ஸ்போ வந்து நடக்கும், அடிக்கடி நடக்கும். எங்களோட ஆடிட்டோரியம்ஸில், நிறைய வெட்டிங் ஹால்ஸ்லலாம் புக் எக்ஸ்போ போடுவாங்க. அப்புறம் சயின்ஸ் எக்ஸ்போ நடக்கும். காலேஜ் வந்து பிஎஸ்சி டெக். அப்போ அதிகமாக என் காதில் விழுந்தது சயின்ஸ் எக்ஸ்போ, ஏதாவது ஒரு டெக்னாலஜி வந்து இதாகுது அப்படின்னு. அப்புறமா கிராக்கர்ஸ்க்கு வந்து எக்ஸ்போஸ் போடுவாங்க. which I understood was when there is a demand, when if it is not a surplus or if it is a surplus based on a festival or on the particular season based இருந்தா எக்ஸ்போங்கிற ஒன்று வரும். அதாவது எக்ஸ்போனா what do I understand is மொத்தமான ஹெவி ஸ்டாக்கை ஒரு இடத்துல டம்ப் பண்ணி ஒரு மாஸ் க்ரௌடுக்கான ஷாப்பிங் ஸ்பேஸை அலைன் பண்ணி கொடுக்குறது. நான் அவங்க எல்லாரையும் கேட்குறேன், அவ்வளோ டிமாண்ட் இருந்து வாங்குகிற ப்ராடக்டாக சாரி? நீங்கள்லாம் என்ன எதிர்பார்த்தீங்க? நந்து சாயை, லக்ஷ்மி பொட்டிக்கை, இவங்களெல்லாம் வந்து நான் கிழிக்க போகிறேன் அப்படின்ட்டா? உங்களை தான் கிழிக்க போகிறேன் நான் இன்றைக்கி. அது வந்து இஸ் இட் தட் டிமாண்ட் ப்ராடக்ட்? அவ்வளோ டிமாண்ட் இருக்கா சாரிக்கு? சீரியஸ்லி நான் பார்த்துருக்கேன். இவங்களை கேளுங்க, இவங்களை நீங்கள் ட்ரால் பண்ணுங்கள், இவங்களை கொஷின் பண்ணுங்கள் நீங்கள் அனுப்புகிறீங்கல்ல, அவங்களோட அதே கான்டென்ட்ஸில் நான் பார்த்துருக்கேன். கை குழந்தையோட ப்ரெக்னென்ட் விமன் மழை வெயிலெல்லாம் அந்த ஹால் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அங்கே போய் நிற்கிறாங்க, க்யூவில் நிற்கிறாங்க. அண்ட் டியூ டு சர்டன் ரீசன்ஸ் இந்த நந்து சாய் பொட்டிக்கோட ஒரு எக்ஸ்போ வந்து ஏதோ ஒரு ரீசன்னால் கவர்மெண்ட் ஆர்டர் ஏதோ கேன்சல் ஆகி ஏதோ அந்த எக்ஸ்போ நடக்க விடாமல் ஏதோ இஷ்யூலாம் நடந்துச்சு. அது வந்து லக்ஷ்மி பொட்டிக்னால தான் நடந்துச்சுங்கிற மாதிரிலாம் அந்த ஒரு 4-5 ரீல்ஸ் அவங்க அழுகிற மாதிரி, அவங்கள இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி, நிறைய பேர் வந்து அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி ஒரு சிங்கப்பெண் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸ்போ போடுறாங்க,
எங்களுக்காக எக்ஸ்போ போட்டுட்டு இது பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க, அவங்க வளரக்கூடாதுன்னு இதே ஃபீல்டில் இருக்கிற லக்ஷ்மி பொட்டிக். எனக்கு இதை பற்றி சத்தியமாக தெரியாது, நான் பார்த்தது கேட்டது சொல்கிறேன். லக்ஷ்மி பொட்டிக் தான் இதுக்கு காரணம், அவங்க தான் இவங்கள பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணுறாங்க, அவங்க மட்டும் நிறையா வாங்குற. இங்கே இப்படி நின்று இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தவங்க 2 இடத்துலையும் போய் சாரீ எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த அளவுக்கு பூம் ஆகி அப்போனா என்ன அர்த்தம் தெரியுமா? பணம் சர்ப்ளஸாக இருக்குது அதானே. லெட் மீ பி வெரி ப்ராக்டிக்கல். இப்போ நானும் சாரீஸ் வந்து சேல் பண்ணுறேன். 100 ருபீஸ்க்கு வாங்குகிற சாரியை 100 ருபீஸ்க்கே விற்க போகிறது கிடையாது. எனக்கு அதில் வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும். பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்பென்சஸ் ஐ டூ ஆன் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட். ட்ராவலிங்க்கு எவ்வளோ நான் செலவு பண்ணியிருக்கேன், அதை நான் டம்ப் பண்ணுறதுல நான் இன்வெஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போயிட்டுருக்கு, அண்ட் இஃப் தேர் இஸ் அ ஸ்டாஃப், இஃப் தேர் இஸ் அ டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதெல்லாம் இருக்குது. இது ஒவ்வொரு பர்சன் டு பர்சன் மாறும். ஸோ ஒருத்தங்க கோட் பண்ணுற மார்ஜின் ஆஃப் இதில் வந்து வி கேனாட் கமெண்ட் ஆன் தட். ஏன்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு தான் தெரியும் அவங்க எந்த ஒரு ப்ராடக்டை எங்கே போய் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இப்போது நீங்கள் எல்லோரும் ஒன்று புரிஞ்சுக்கணும். இவங்க அதாவது நந்து சாய் வந்து 700ன்னு விற்கிற சாரியை லக்ஷ்மி பொட்டிக் வந்து 500க்கு தான் கொடுக்குறாங்க. அப்புறம் மெயினாக ஜெகா வைஷோன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து இதை வந்து 200க்கு தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறையா வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு சாரீ 10 சாரீ எடுக்கிறீங்க, அது எங்கே எடுக்கிறீங்கங்கிறது முக்கியம். 10 சாரீ எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு கோட் இருக்கும். இப்போ என்கிட்டே நீங்கள் ஒரு 10 sarees எடுத்தால் உங்களுக்கு நான் கொடுக்குற நெகோஷியேஷன் ஒரு மாதிரி இருக்கும். இஃப் யூ டேக் 50, if you take 100, touch wood if I have in that stock, if you take 1000, இமேஜின் பண்ணுங்கள். அப்போ யார் நிறையா எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்களோ அவங்களுக்கு ரொம்ப கம்மி அமௌண்ட்டில் கிடைக்கும். அப்போ இந்த காம்படிஷன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கு. the fault is on you. நீங்கள் தான். இப்போது இன்ஸ்டாகிராமில் வந்து நான் 4 இயர்ஸாக ஆல்மோஸ்ட் நான் போஸ்ட் போட்டுட்ருக்கேங்க. 5 இயர்ஸே ஆச்சு. ஆல்மோஸ்ட் 1000+ போஸ்ட் போட்டிருக்கேன். 41.3K தான் ஆஸ் ஆன் டுடே, April 1 இன்னைக்கு இன்னையோட கவுண்ட் படி 41.3 தான் என்னோட ஃபாலோவர்ஸ் கவுண்ட். யூடியூப்பில் வந்து 1,80,000 தான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட். எல்லாமே 100% வெர்ஜின். நான் எதுவுமே பே பண்ணி எங்கேயும் வாங்கலை. ஏதாவது ஒரு வீடியோ ஹைக் ஆகும், அந்த வீடியோ ஹைக்கானால் சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க, ரெவென்யூ வரும். இன்ஸ்டாவில் நான் இன்னும் அந்த ரெவென்யூ ஜென்ரேஷன் பற்றி யோசிக்கவே இல்லை. அப்படியே ஒரு வீடியோவில் 100 லைக்ஸ் இருக்கும், ஒரு வீடியோவில் 1000 லைக்ஸ் போகும். இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் தி கான்டென்ட். ஆனால் நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் அந்த கவுண்ட்டை பார்த்து தயவு செஞ்சு எந்த ஒரு டெசிஷனுக்குமே போகாதீங்க. பேஸ்ட் ஆன் இன்வெஸ்டிங் யோர் மனி, யோர் எஜுகேஷ்னல், மென்டார் சாய்ஸ், இல்லைனா நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்ஸ். ப்ளீஸ், இப்போது 1 million அப்படிங்கும்போது அந்த கிராஜுவல் க்ரோத்தை பற்றி பாருங்கள். சிலர் மேபி உண்மையாகவே வெர்ஜினாகவே அவங்க 1 million க்ராஸ் பண்ணியிருக்கலாம். மேபி நம்ம வந்து அதை தெரியாமல் சொல்லக்கூடாது. அப்படியே இருந்தாலும் அவங்க பே பண்ணியே கொண்டு வந்திருக்காங்கன்னே வச்சுக்கோமே, அவங்க அதை செலவு பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அவங்க வந்து லைக் பாடி கார்ட்ஸ் வச்சு ரீல்ஸ் பண்ணுறாங்க, ஒரு பயங்கர சினிமாட்டிக்கான கான்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, கப்பிள் கான்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்க அதெல்லாம் பண்ணி உங்ககிட்ட ரீச் ஆனனால தான் நீங்கள் வந்து அந்த டாபிக் எடுத்து பேசுன்னு சொல்லி உட்காந்து பார்த்துட்ருக்க அளவுக்கு இருக்குது. ஃபால்ட் எல்லாருமே மார்க்கெட்டிங் தான் பண்ணுவாங்க, எல்லாருமே அட்வர்டைஸிங் தான் பண்ணுவாங்க, எல்லாருமே அவங்கக்கிட்ட இருக்க பொருளை, அவங்களோட பிஸ்னஸை வந்து இன்க்ரீஸ், யாருமே அவங்கள சப்ரஸ் பண்ணிக்கிறதுக்கு யாராவது செலவு பண்ணுவாங்களா சோஷியல் மீடியாவில்? எவ்ரி ஒன் நீட்ஸ் மணி. நீங்கள் தான் ஸ்மார்ட்டாக இருக்கணும். நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க அப்படி செலவே, அக்கா இவ்வளோ ஃபாலோவர்ஸ் எப்படிக்கா, இப்படி இருந்தால் எப்படி, அவங்க அந்த கவுண்ட் ரீச் பண்ணுறதுக்குமே பணம் தான் செலவு பண்ணியிருக்காங்க. நம்ம முட்டாள்தனமாக அதை பார்க்குறோம். அந்த கவுண்ட்டுக்கும் நான் ரொம்ப ரீசண்டாக இன்னொருத்தங்களை க்ளோஸாக பார்த்துட்ருக்கேன். ரொம்ப ஹைக் போயிருக்காங்க ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில். ஆனால் அந்த லைக்ஸ், அதில் வர கமெண்ட் பார்த்திங்கன்னா சுத்தமாக சம்மந்தமே இருக்காது. இத்தனைக்கும் ரொம்ப நல்ல ஒரு விமன் தான். ஏன்னு தெரியல, திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு போல் ஃபாலோவர்ஸ் மேலே. ஓகே, ஓரமாக வச்சிடலாம். நம்ம தான் அதை பார்த்துக்கணும். அவங்களுக்கு வந்து அது மேலே ஆசை. உங்களுக்கு எது மேலே, உங்களோட கவனம் எதில் இருக்கணும்? இஸ் தட் ப்ராடக்ட் வர்த்தி?
இப்போது என்கிட்ட லாஸ்ட் பேட்ச்சில் எடுத்தவங்க இந்த பேட்ச்லேயும் எடுக்கிறீங்க. என்னோடய வீடியோ வந்து இப்போ இன்றைக்கி நான் லாஸ்ட்டு சாரீ வீடியோ போஸ்ட் பண்ணது ஒரு 4000 வியூஸ் தான் போயிருக்கு யூடியூப்பில். நான் வந்து 65 சாரீஸ் லாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 4000 பேர் பார்த்து அதில் வந்து 60 சாரீ மூவ் ஆயிருக்கு. இந்த ரேஷியோ எடுத்துக்கோங்களேன். இந்த ஒரு 1% அப்படி 1%, 0.1 அப்படி எடுத்தால் இதுதான் வந்து உண்மையாகவே கிடைக்கும். நீங்கள் எந்த பிஸ்னஸில் வேணால் யோசிச்சு பாருங்கள். யூ மே கெட் அ 1% ஆஃப் கன்வர்ஷன் தான். ஓகே, அதை நீங்கள் எப்படி கண்டெய்னராக காலியாகுது, கண்டெய்னராக ஸ்டாக் அவுட் ஆகும் அப்படின்னா அதெல்லாம் இப்போ நீங்கள் யோசிச்சுக்கணும். இட் இஸ் ஆல் அபவுட் யூ. அண்ட் அப்படியே அது பண்ணாலும் இட் இஸ் ஒன் ஆஃப் தி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு அளவே கிடையாது, அதுக்கு வந்து பவுண்ட்ரிஸே கிடையாது. ஓகே, ஒரு புடி மண்ணை கூட அவங்க வந்து இது இந்த மாதிரி ஒரு கோயிலுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்த மண் அப்படின்னு சொல்லி அவங்களோட திறமை அதை விற்கிறது. வாங்காதது நம்மக்கிட்ட தான் இருக்குது. இப்போ நீங்கள் சாரீஸ் எடுக்கிறது தப்பு கிடையாது. நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு ஹைக் அந்த ப்ரெஷர் அங்கே அப்படி கொடுத்தே உங்களை கூப்பிட்டாலும் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். உங்கள் குட்டீஸ் எல்லாம் இழுத்துக்கிட்டு போய் அங்கே நின்று வெயிலில் நின்று அப்படியே இருந்தாலும் அவங்க வந்து அந்த ஹாலுக்கு கொடுக்கணும். ஒரு 50 ஸ்டாஃபோட ரேம்ப் வாக் பண்ணுறாங்க, அது அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும். அப்புறம் இந்த கேமராமேன் அண்ட் ஆல் தி டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் பர்சன்ஸ், அப்புறம் மற்றவங்களெல்லாம் கவனிக்கணும். இது எல்லாமே அந்த சாரியில் வந்து விழுகும். டங் அப்படின்ட்டு ஒரு டேக் வந்து விழுகும். அதோடு சேர்த்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிட்டு வரீங்க. இதில் முக்கியமாக நான் வந்து சொல்லணும், நான் இந்த பாயிண்ட்டை ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். நான் இங்கே பின் பண்ண 11.45 தயவு செஞ்சு பாருங்கள். ஒரு வீடியோ நான் பார்த்தேன், அது எப்படியாவது எனக்கு கிடச்சிடணும்னு நான் ப்ரே பண்ணி, மேபி கிடைக்கலாம், டச்வுட். ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் பார்க்குறேன். ஒரு லேடி கொஞ்சம் ஷார்ட் ஹேர், கருப்பாக இருந்தாங்க, ருத்ராட்சம் போட்டிருந்தாங்க. எல்லோரும் சாரீ விற்கிறாங்க, நானும் விற்றங்க, ஆசை அதிகமாக இது பண்ணி என்னை நிறையா வாங்க வச்சுட்டாங்க. வாங்கி சோஷியல் மீடியாவில் போடுறேன், ஒருத்தருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் கவர்மெண்ட் ஸ்கூலாக சாரீஸ் எடுத்துகிட்டு வந்து உட்காண்ட்ருக்கேன். கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வாங்குவாங்கன்னு, இது என் நிலமை. இதை பார்த்தும் கொஞ்சம் திருந்துங்க. அவங்களுக்கு ஃபாலோவர்ஸும் கிடையாது, ஆனால் அந்த வீடியோ மட்டும் போயிருக்கு, ரீச் நல்லா கொஞ்சம் போயிருக்கு. ஸோ ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஹைக்கில் காமிக்கிறவங்களுக்கு நீங்கள் சாரீஸ் எடுத்தாலும் எடுக்கலைனாலும் அவங்க கொண்டு வந்து டம்ப் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அதை அவங்க விற்றே ஆகணும். அதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன கான்டென்ட்ஸ் யோசிக்கலாம்னு சொல்லிட்டு ₹1 நான் கொடுக்குறேன். அதையும் ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருந்தாக்கா, ₹1 சொல்கிறாங்க, பார்த்தா 3000க்கு 3000 2000 பர்ச்சேஸ் பண்ணாதான் ₹1. இதெல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. வை ஷுட் யூ கோ அண்ட் ஃபால் இன் டு தட் ட்ராப்? நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அங்கே அந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சி நீங்கள் எடுத்தால் வெல் அண்ட் குட், எஸ் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் அவங்கள நீங்கள் ப்ளேம் இட் இஸ் ஆல் அபவுட் அ ட்ராப். நம்மளுக்கு வந்து தூண்டில் போடுறது தான். ஓகே, இப்போ என்னோடய கான்டென்ட் எது, நான் பேசினா நீங்கள்லாம் விரும்புகிறீங்க, பேசினா நீங்கள்லாம் பார்க்குறீங்க, எனக்கு வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவையில்லை, நான் தான், என்னோடய குரல் தான், என்னோடய மைண்ட் தான். ஓகே, பட் எல்லாருக்கும் அப்படி இல்லை. அவங்க நடந்து வரணும், அவங்க மேக்கப் போடணும், சாரீ போட்டு இப்படிலாம் டான்ஸ் ஆடணும், இவ்வளோ செலவு இருக்குது அவங்களுக்கு. ஷூட் பண்ணணும், ஜூனியர் அசிஸ்டன்ட் டான்ஸஸ் எல்லாம் வர வைக்கணும், ஒரு கொரியோகிராஃபரை வர வைக்கணும். இத்தனை செலவு பண்ணால் தான் அந்த சாரீ நீங்கள் வாங்குறீங்க. அப்புறம் லண்டனில் கொஞ்சம் ஷூட் பண்ணுவாங்க, ஏதாவது கிராமத்தில் போய் மதுரை மக்களே, கோயம்புத்தூர் மக்களே அப்படின்ட்டு. இன்னொன்று நான் பார்த்தேன், லைக் கோயம்புத்தூர் மக்களேன்னு சொல்லிட்டு ஈஷா இப்போ ஈஷானா இட் இஸ் கோயம்புத்தூருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கோயம்புத்தூரை பற்றி காமிக்கிறதுக்கு இன்னும் நிறைய நல்ல இடங்களும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த பொட்டிக் ஓனர்ஸ் அதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டோம். அண்ட் ஸோ திங்க் இன் தட் வே. சின்ன ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுறவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க. நான் அந்த பர்டிகுலர் ரீல் பார்த்து அவர் ஸோ சப்ரெஸ்ட், லைக் டிப்ரெஸ்ட். ஆமாம், இல்லை உண்மை தானே. அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, ஃபாலோவர்ஸ் இருக்கா நடக்கும், ஃபாலோவர்ஸ் இல்லையா நடக்காது. ஃபாலோவர்ஸ் ரைஸ் பண்ணுறக்கு என்னென்னா அதுக்கும் இப்போ பணங்கிற மாதிரி கல்ச்சர் மாற்றி விட்டுருச்சு. அப்போ நல்ல கான்டென்ட்ஸ் பற்றியெல்லாம் இனி யாரும் யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க, பெருசாக யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. டிசைட் பண்ணி கிளவராக இருங்க, கிளவராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ணுற யாரையும் தப்பு சொல்ல, எல்லாரும் ஒரு விதத்தில் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். பட் இட் இஸ் பியூர்லி ஆர் சாய்ஸ். இந்த கவுண்ட்டை பார்த்து போய் விழுகாதீங்க, மாட்டிப்பீங்க.
ஸோ இப்போ பிம்பாமோடது அந்த வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன். அது வந்து இட்ஸ் பியூர்லி அவங்க ஸ்ட்ராட்டஜி. அந்த ஒரு ஹைக் கொடுத்து பண்ண வைக்கிறது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா, ரெகுலராக அவங்கக்கிட்ட வாங்குங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பீயிங் அ விமன், ஷீ இஸ் டூயிங் எவ்ரி திங். ஸோ டூ அண்ட் திங்க் இன் தட் வே அண்ட் ஸ்டே பாசிட்டிவ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. இந்த இன்ஸ்டாகிராம் ட்ராப்குள்ளெல்லாம் இன்ஸ்டாகிராமுங்கிறது இப்போ பயங்கரமான ஒரு மாய உலகம். பல பேரை வந்து மென்டல் ஆக்கி சுற்றி விட்டுட்டுருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் கிளவராக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. சாய்ராம்.